அவர் சேனல். நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் லெக்ராஞ்சி மெத்தடில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இன்றைக்கி வந்து பிஜிடிஆர்பி மேத்ஸுக்கு ஆன்லைன் மோடில் கோச்சிங் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கேன். ஆன்லைன் மோடில் டெஸ்ட் பேட்ச் இருக்குது. எது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இதில் வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன், அதாவது இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா பிபி ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு ஆர் அந்த மாடலில் இருக்கும். இதனுடைய ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்னென்னா டிஎக்ஸ் பை பி ஈக்குவல் டு டிஒய் பை கியூ ஈக்குவல் டு டிஇசட் பை ஆர். சரியா, இதான் இதனுடைய ஆக்சிலரி ஈக்குவேஷன். சரியா, இதில் ஸ்மால் பிங்கிறது டோ இசட் பை டோ எக்ஸ், ஸ்மால் கியூங்கிறது டோ இசட் பை டோ ஒய். அது வந்து அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்மால் பிங்கிறது டோ இசட் பை டோ எக்ஸ். அப்போ ஸ்மால் பி கூட நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள், அதுதான் நம்மளுடைய கேபிட்டல் பி. ஸ்மால் கியூ கூட நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள், அதுதான் நம்மளுடைய கேபிட்டல் கியூ. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ் பை ஒய் மைனஸ் இசட் ஈக்குவல் டு டிஒய் பை இசட் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு dz by x minus y. அதாவது எப்படி நம்ம இதை வந்து எலிமினேட் பண்ணணும், எப்படி வந்து நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஆட் பண்ணும்போது சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு டோட்டலாக ஈக்குவல் டு 0 வருதா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு அது நல்ல சொல்யூஷனாக இருக்கும். ஒய் மைனஸ் இசட், இங்கே மைனஸ் இசட் ப்ளஸ் இசட், இங்கே மைனஸ் எக்ஸ், இங்கே ப்ளஸ் எக்ஸ், இங்கே ஒய் மைனஸ் ஒய். அப்போது மூணையும் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, டிஎக்ஸ் ப்ளஸ் டிஒய் ப்ளஸ் டிஇசட் பை y minus z plus z minus x plus x minus y வந்துருமா? அப்போ ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன ஆயிடுது, 0. அப்போ dx plus dy plus dz ஈக்குவல் டு 0. அதாவது d of x plus y plus z ஈக்குவல் டு நம்மளுக்கு 0. ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணோம்னா this integral will cancel this differentiation. அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு C1. எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு என்னது, C1. சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு குரூப் ஃபார்ம் பண்ணணும். இதே மாதிரி வேற என்ன பண்ணால் நம்மளுக்கு இதே மாதிரி டினாமினேட்டர் 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்போ எக்ஸ் டிஎக்ஸ், எக்ஸ் டிஎக்ஸ் போட்டிங்கன்னா எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் இசட், இங்கே ப்ளஸ் ஒய் டிஒய், y dy. அப்போ yz வரும், yz மைனஸ் xy வரும். இங்கே ப்ளஸ் xy இருக்குமா, டினாமினேட்டர் போட்டுட்டே வாங்குவோம். இங்கே xy மைனஸ் xz, எக்ஸால் மல்டிப்ளை பண்ணியிருக்கு. அப்போது இங்கே ஒய்யால் மல்டிப்ளை பண்ணோம், ப்ளஸ் yz மைனஸ் xy. பாருங்கள், xy மைனஸ் xy கேன்சல் ஆகிடும். இங்கே இசட்டால் மல்டிப்ளை பண்ண போய் z dz ஈக்குவல் டு என்னது, 0. இசட்டால் மல்டிப்ளை ஈக்குவல் டு இசட், இது இசட், டினாமினேட் இது என்ன வரும், ப்ளஸ் ZX மைனஸ் YZ. பாருங்க, YZ மைனஸ் YZ கேன்சல் ஆயிடும். ZX இந்த மைனஸ் ப்ளஸ் ZX ஓட கேன்சல் ஆயிடும். இந்த XY மைனஸ் XY ஓட கேன்சல் ஆயிடும். ஸோ X dx ப்ளஸ் Y dy ப்ளஸ் இசட் டிஇசட் ஈக்குவல் டு 0. இதில் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஒரு சொல்யூஷனை வந்துருச்சு. அப்போது இதில் ரெண்டுலேயுமே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இல்லை. ஒருவேளை இதுலேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இல்லைன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் எதில் இருக்கோ அதுதான் ஆன்சர்னு நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஆப்ஷனை செய்யாமலே ஸ்கிப் பண்ணலாம். ஆனால் இங்கே இதுலேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இருக்குது. அதனால வேறு வழி இல்லாமல் நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்னொரு ஆப்ஷனை செய்ய போகிறோம். அதுவும் நான் இதை வச்சு கெஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் டிஎக்ஸ் ஒய் டிஒய் இசட் டிஇசட் போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பை 2 வந்துருமா? 2 த்ரோட்டாக நம்ம என்ன செய்திடலாம், கேன்சல் பண்ணிக்கலாம், வலது பக்கம் கொண்டு போய் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு சம் C2. C2ஓ C3 எதுனாலும்
அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு C2 அல்லது 2C2 C3 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். 5 ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் கமா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். அதனால் திரும்பவும் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடியது அதுதான். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு செட் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிப்பீங்க இல்லையா? கண்டுபிடிச்சோடனே இங்கே பார்க்கணும், இந்த ஃபஸ்ட்டு செட்டு இந்த 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனில் தான் இருந்ததுன்னா அதுதான் ஆன்சர்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இந்த செகண்ட் செட்டை நம்ம என்ன செய்ய வேண்டாம், ஒர்க் பண்ணாமலே ஸ்கிப் பண்ணிடலாம். அப்படி ஒரு ஆப்ஷன் நம்ம கையில் இருக்குது. சரிதானா? அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் அதை இங்கே 2 இடத்துல இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். சில நேரங்களில் ஒரு இடத்துல தான் இருக்கும். இதுதான் நம்மக்கிட்ட இந்த இடத்துல இந்த ப்ராப்ளத்தில் நம்மளுக்கு முக்கியமான ஷார்ட்கட் இதுதான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நிச்சயமாக நம்ம என்ன செய்திடலாம், நம்மளால் இதை ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிட முடியும். இந்த மாடலில் ஒவ்வொரு பிஜிடிஆர்பிலையுமே ஒரு கொஸ்டின் கட்டாயமாக கேட்டிருக்காங்க. அதனால் இந்த மாடலில் நிறையா ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது என்ன செய்யும், ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதிகம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தான் பிஜி முடித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ தான் பிஎட் முடித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது ஒருவேளை நீங்கள் ஸ்கூல்லையோ காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி மெம்பராக இருந்தாலும் சரி, இந்த மே மாதத்தை தவற விடாதீங்க. இதில் எவ்வளவு மேக்ஸிமம் நீங்கள் படித்து ரெடி பண்ணி வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு படித்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம ரொம்ப ஈஸியாகவே இந்த பிஜிடிஆர்பியை என்ன செய்திடலாம், ஓவர் கம் பண்ணிடலாம். அதில் பிஜிடிஆர்பி மேத்ஸுக்கான ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் இருக்குது. கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸ் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். என்னுடைய ஷார்ட்ஸு, என்னுடைய பிளேலிஸ்ட்டு எல்லாத்தையுமே கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ரிஸ்கிரைப் புக் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டு, வாட்ஸ்அப் சேனல் இது எல்லாமே கொடுத்துருக்கேன், லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப் எல்லாமே கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்பில் நிறைய நோட்ஸு, MCQs எல்லாமே கொடுத்துருப்பேன். அதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம்.